Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தமட்டிலும் இன்னைக்கு ஆட்சி பொறுப்பினை ஏற்று 35 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த 35 நாட்களிலும் 207 குற்றங்கள் கடந்த 2 தினங்களில் மட்டும் 17 கற்பழிப்பு சம்பவங்கள். நான் எதை கேட்கிறேன் சொன்னால், ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் மேடைக்கு மேடை நின்று ப்ரோ அங்கிள்னு சொல்லி பேசினீங்களே, தமிழகத்துடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், சூலூரிலே 10 வயது குழந்தையை பாதகர்கள் படுபாதகம் செய்தார்கள், கற்பழித்து கொன்றுவிட்ட செய்தி இன்று வரையிலும் முதலமைச்சருக்கு தெரியுமா? நேற்று முன்தினம் 3 வயது பச்சை குழந்தை 3 வயது குழந்தையை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொன்று முள்வேலியிலே வீசியது இந்த முதலமைச்சருக்கு தெரியுமா? நெல்லை மாவட்டத்தில் மட்டும் 7 பாலியல் வன்முறை குற்றங்கள், கற்பழிப்பு சம்பவங்கள். கடந்த வாரத்தில் மட்டும் 40 பாலியல் வன்கொடுமை சட்டங்கள், குற்றங்கள். முதலமைச்சருக்கு தெரியுமா? முதலமைச்சர் காலையிலே 10 மணிக்கு வருகிறார், மாலையிலே 5 மணிக்கு போகிறார், டிஃபன் கொண்டு வருகிறார், டிஃபன் கேரியர் வச்சிருக்கிறார், சாப்பிடுகிறார். ஆனா பேச மாட்டார், யார்கிட்டையும் பேச மாட்டார். பேசுறதெல்லாம் யார்கிட்டன்னா, சினிமாவில் யாரெல்லாம் பிரபலங்களா இருக்காங்களோ அவங்கள கூட்டு பேசி படம் எடுக்கிறதுல தான் இருக்காரே தவிர முதலமைச்சர் இந்த கற்பழிப்பு சம்பவங்கள் 2 வயது குழந்தையை மட்டும் இல்ல, 60 வயது பெண்கள், 80 வயது பெண்கள் வருவதற்கு முன்னால் அது இது எல்லாம் பேசினாங்க. இன்னைக்கு பேசவே இல்லை, பேட்டி கொடுக்கல, யாரையும் அழைத்து போய் பார்க்கல. ஆனா ஒருவேளை அவர் என்ன நினைப்பாருன்னா, எல்லாரும் கற்பழிச்சுட்டு எல்லாரும் பனையூர்ல பார்க்கலாம், கரூர்ல 40 பேர் செத்து போறோம்னா எல்லாரும் பனையூர்ல பார்த்தது மாதிரி பார்க்கலாம் நினைச்சிட்டு இருக்காரு நினைக்கிறேன். முதலமைச்சருக்கு வாக்களித்த மக்கள் என்ன நினைப்பார்கள்? சரி, நான் கேட்கிறேன், இப்ப இந்த இடைத்தேர்தல் வரப்போது 6 மாசத்துல என்ன அவசியம்? இந்த இடைத்தேர்தலுக்கு என்ன அவசியம் இருக்கிறது? இப்பதானே உங்களெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. நேற்று எங்க அண்ணன் பொன்னாரவர்கள் பேட்டி கொடுத்தாங்களே, குதிரை பேரம். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலேயே குதிரை பேரம் நடந்தது. சட்டமன்ற உறுப்பினராக திரு காமராஜ் அவர்களை குதிரை பேரம் பேசி மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் அவருடைய கட்சியிலிருந்து அவர்கள் விலைக்கு வாங்கினார்கள். உண்மையிலே சிபிஐ விசாரித்து குதிரை பேர் நடந்ததை, இந்த தமிழக அரசு தவறு செய்வதை நிச்சயமாக தமிழக அரசை நிச்சயமாக தண்டிக்க வேண்டும், ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பது நான் எங்களுடைய கோரிக்கை வைத்தேன். இத்தனை பொறுப்புகளையும் தாங்கி இருக்கிற தமிழக முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? இன்னும் அடுத்த அம்பாசமுத்திரத்தில் இடைத்தேர்தல் வரப்போகுது. யாரும் இறந்து போயிட்டாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஆனா இடைத்தேர்தல் வரப்போகுது. இப்ப அடுத்த விராலிமலை இடைத்தேர்தல் வரும், அடுத்த மதுராந்தகம், ஈரோடு, பெருந்துறை, தாராபுரம். என்ன அவசியம் வந்திருக்கிறது? அதிமுகவிலிருந்து ஆதரவு வரிசையிலிருந்து ஒவ்வொரு விலை பேசி வாங்கிட்டே இருக்கிறாங்க. பத்திரிகை மீடியா நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க. மீடியாவில் நீங்க சொல்லணும், குதிரை பேரம் நடைபெறுகிறது. யாரும் மீடியாவில் எதுவும் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. குதிரை பேரம் நடைபெறும் தெரியல எந்த டிவிலையும். மக்களுக்கு ஆட்சிக்கு பொறுப்பேற்று ஒரு 6 மாசமாவது அவகாசம் கொடுக்கணும். ஆனா அவகாசமே கொடுக்க முடியாது, அவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு. ஒரு கட்சியிலிருந்து குதிரை பேரம் பேசி ஆட்களை இழுத்துக்கிட்டே இருக்காங்க. இடைத்தேர்தல் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நான் சொல்வது, எல்லா நாளும் ஒன்று போல இருக்காது. வருகிற காலங்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.